நிறைய பேர் என்னோட ஹேர் ஸ்டைல பார்த்துட்டு கான்டென்ட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த கான்டென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால நான் என்னோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் மறைச்சிட்டேன். இப்போ நீங்க கான்டென்ட்டை மட்டும்தான், அந்த கருத்து மட்டும்தான் கவனிக்க போறீங்க. 100% யாருமே பெர்ஃபெக்ஷனா கண்டிப்பா இருக்காதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன் அப்படி சொல்றேன்னு கேளுங்களேன். ஒரு சின்ன குழந்தை, ஒரு 4 வயசு 3 வயசு 5 வயசுன்னு வச்சுக்கோங்க. அம்மா எப்படி வளர்ப்பாங்க? ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே ஷூ எல்லாம் இங்க அழகா வைக்கணும், அதுக்கப்புறம் பேக் இங்க வைக்கணும், அப்புறம் கை கால் அலம்பணும், அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், ஒரு 1/2 hour டிவி பார்க்கணும், அப்புறம் படிக்கணும். இப்படி ரொம்ப பெர்ஃபெக்டா ஒரு நாள் 2 நாள் இல்ல 365 days அவங்க ஸ்கூல் போற அன்னைக்கு எல்லாமே இந்த மாதிரி பெர்ஃபெக்டா இருப்பாங்க. அவங்க லைஃப் லாங் இதே ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லா இடத்துலயும் பெர்ஃபெக்ஷன், கரெக்டா இந்த டைம் தூங்க போயிடணும், இந்த டைம் சாப்பிடணும், இப்படியே தான் இருப்பாங்க. எந்த ஒரு பிளெக்சிபிலிட்டியும் இருக்காது. இது அப்படியே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப நம்ம இதை வெளியிருந்து பார்க்கணும், நமக்கு எப்படி தெரியும்? வா, வாட் அ சைல்டு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இந்த 100% பெர்ஃபெக்ஷனோட இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை பத்தி தான் இதுல நான் சொல்ல போறேன். அதை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. என்னன்னா 100% பெர்ஃபெக்ஷனா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தான் மட்டும் பெர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தான் கூட இருக்கிற அத்தனை பேரையும் தன்னை மாதிரியே மாத்தணும் நிறைய முயற்சி பண்ணுவாங்க. நான் இத்தனை மணிக்கு எழுந்தினா நீயும் இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், நான் இப்படி சாப்பிட்டேன்னா நீயும் இப்படிதான் சாப்பிடணும், இது ரொம்ப நல்லது, அப்படி இப்படின்னு நிறைய ஐடியா சொல்லிட்டே இருப்பாங்க, டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க 100% பெர்ஃபெக்ஷனா ரொம்பவே கரெக்டா இருக்காங்கன்னா தப்பு இல்ல. ஆனா தன்னை சுத்தி இருக்கவங்களும் அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்ல. ஆனா அப்படி இல்லைன்னா அவங்க மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப வருத்தப்படுவாங்க, ரொம்ப அழுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எனக்கு எதுவுமே சரியா அமையல, என் கூட இருக்கிறது ஒண்ணு கூட சரியில்லை, எல்லாமே 80% தான் ஒத்துக்க மாட்டாங்க, 99% ஒத்துக்கவே மாட்டாங்க. தே வாண்ட் 100% பர்ஃபெக்ட். சாப்பிடுறதா இருக்கட்டும், சவுண்ட் வரக்கூடாது, சாப்பிடும்போது தூங்கும்போது ப்ராப்பரா ஒன் சைடு தான் படுக்கணும், இப்படி படுக்கூடாது, அப்படி படுக்கணும், இதை பண்ணு அதை பண்ணு, ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்த்துட்டே இருப்பாங்க. உண்மையில வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க எந்த விஷயத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பா சந்தோஷமா இருக்கவே முடியாது. கண்டிப்பா கான்டென்ட்டை தான் கவனிச்சீங்க நான் நினைக்கிறேன். என்னோட ஹேர் ஸ்டைல நீங்க பார்க்கல தானே?